science. இன்னைக்கு சிம்மாஸ் கிளாஸஸ்ல சாப்டர் 3 trigonometryல எக்ஸசைஸ் 3.1ல ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்க போறோம். என்னது பாப்போமா? For each given angle, find a coterminal angle with measure of theta such that 0 degree less than or equal to theta less than 360 degree. என்னதுக்கு மீனிங்? 0 degree less than or equal to theta less than 360 டிகிரியில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கோணத்திற்கான இணை முனைய கோணத்தை காண்க. இதுக்கு முதல்ல இது என்னன்றத புரிஞ்சுக்குங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 365 டிகிரி ஆக்சிஸ்ல எங்க வருதோ அதுக்கு அதே மாதிரி அந்த லைனுக்கு வர எல்லா ஆங்கிளையும் நம்ம அதாவது கோ டெர்மினல் ஆங்கிள்னு சொல்லுவோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 0 to 360 டிகிரிக்குள்ள அந்த மாதிரி வர ஒரு ஆங்கிள் என்னன்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப நான் இந்த முதல் கணக்கை நான் உங்களுக்கு கொஞ்சம் டீடைல்டா சொல்றதுக்காக ஒரு இதுக்கு டெர்மினல் ஆங்கிள்னா என்ன, இதுக்கு எத்தனை கோ டெர்மினல் ஆங்கிள்ஸ் இருக்கும், நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி என்ன ஆங்கிளை எப்படி கண்டுபிடிக்கிறது, இத முதல் ப்ராப்ளத்துல நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ப்ராப்ளத்திலாம் வெறும் நம்ம டைரக்டா ஆன்சர் போடுறது மட்டும் எப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுதான் இனிஷியல் சைடு. எப்பவுமே பாசிட்டிவ் சைடுல இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸை நம்ம வந்து இனிஷியல் சைடா எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இதை இனிஷியல் சைடா எடுத்துக்கிட்டோம்னா இது இந்த 395 டிகிரி எங்க இருக்குன்றது தான் நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறேன், இதை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்ல சுத்தும். நெகட்டிவா இருந்தா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்ல சுத்தும். இங்க 395 டிகிரின்றது பாசிட்டிவ். இது எப்படி போகுதுன்றத நம்ம பார்ப்போமா? பாருங்க 395 டிகிரி. சோ ஒரு சர்க்கிள் சுத்தும் பொழுது 360 டிகிரி, அதுக்கு மேல இங்க வந்து நிக்குது. இப்போ இதுதான் இதோட டெர்மினல் சைடு. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதே லைன் இங்க நிக்குது பாத்தீங்களா, 395 டிகிரி இங்க வந்து சுத்திட்டு வந்து நிக்குது. இந்த இடத்துல வேற எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் வந்து நிக்குதோ அது இதோட கோடெர்மினல் ஆங்கிள். அந்த மாதிரி எத்தனை ஆங்கிள் இருக்குன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அதை நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா இதே லைனுக்கு வந்து நிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல எப்படி வந்து நிக்கலாம், இங்க பாருங்க இந்த பிங்க் லைன் எடுத்துக்கிறேன். இது எப்ப இங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க, எந்த மெஷர்மெண்ட்ல வந்து நிக்குதுன்னு பாருங்க. 35 டிகிரில வந்து நிக்குது. அப்போ 395 டிகிரியோட கோடெர்மினல் ஆங்கிள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து 35 டிகிரி. சார் ஒண்ணுதான் இருக்குமான்னா இல்ல, இதுக்கு நிறைய இருக்கும். இன்னொன்னு எப்படி இருக்குன்றத நான் இன்னொரு உதாரணத்துல காட்டுறேன். இப்ப இன்னொன்னு பாருங்க, இந்த லைன் எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. இந்த லைன் ஆல்ரெடி முதல்ல ஒரு 35ல நின்னுடுச்சு, அடுத்து 395ல நின்னு இருக்கு. அதனால 395 சொல்ல முடியாது. அதனால அடுத்த ரவுண்டு வந்ததுன்னா எங்க வந்து நிக்குது, 755ல வந்து நிக்குது. அப்போ 395யோட கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் எதெல்லாம் கேட்டீங்கன்னா 35 அப்புறம் 755 இது மட்டும் தான்னா இல்ல, இது கூட 360 எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எல்லா ஆங்கிளும் இதோட கோடெர்மினல் ஆங்கிள்ஸ். ஆனா உங்களுக்கு கணக்குல என்ன கேட்டிருக்கான், நமக்கு 0 to 360 டிகிரிக்குள்ள இருக்கிற கோடெர்மினல் ஆங்கிளை கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ இது வந்து இங்க வந்து நிக்கிற மாதிரியான ஆங்கிள் நமக்கு 0 to 360க்குள்ள எந்த ஆங்கிள் வந்து நின்னுது, 35 டிகிரி வந்து நின்னுது. சரி, இதை கணக்கு போடும்பொழுது எப்படி போடுறதுன்னு சொன்னோம்னா உங்களுக்கு 360 நியர் பை 360யோட மல்டிபிள்ஸ்ல சப்ராக்ட் பண்ணுங்க. இது பாசிட்டிவ்ல கொடுத்திருந்தா, இத பாசிட்டிவ்ல கொடுத்திருந்தா 360யோட மல்டிபிள்ஸ் நியரர் பை மல்டிபிள்ஸோட சப்ராக்ட் பண்ணுங்க. அப்படின்னு எப்படி எழுதிக்கலாம், 395 minus 360 equal to 35 டிகிரி. சோ 35 டிகிரி இதோட என்னது கோடெர்மினல் ஆங்கிள். இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர். அடுத்த ப்ராப்ளத்துக்கு எப்படின்றது கண்டுபிடிக்கலாமா? 525 டிகிரி.
இதை நான் முதல்ல விஷுவலைஸ் பண்ணிக்கிறோம். விஷுவலைஸ் பண்ணி 525 எங்க நிக்குதுன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். எங்க வந்து நிக்குது? ஒரு ரவுண்டு போகுது 360. அதுக்கு மேல 2வது ரவுண்டு வரும்பொழுது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. அங்க வந்து நின்னுடுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு ரவுண்டு சுத்துறதுனால 360 ஆல இத சப்ட்ராக்ட் பண்ணேன்னா போதும். நம்ம அப்போ 360 ஆல சப்ட்ராக்ட் பண்ணோம்னா, இதே ஆங்கிள்ல இங்க எந்த ஆங்கிள் வந்து நிக்குதுன்றத வந்து முதல்ல விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க இந்த பிங்க் லைனு. இது எங்க வந்து நிக்குது பாருங்க. எஸ். 165 டிகிரில வந்து நிக்குது. இதுதான் இதோட கோ டெர்மினல் ஆங்கிள். இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? நம்ம ப்ராப்ளமா நீங்க போடும்பொழுது, அந்த 525 டிகிரில இருந்து நியரர் பை 360 எடுத்துக்கங்க. அதால சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 165 டிகிரி. இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து 0 டிகிரியில இருந்து 360க்குள்ள இருக்கணும். 0ல இருந்து 360க்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் இங்க குடுத்திருக்கிற கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற கோ டெர்மினல் ஆங்கிள்ஸ். ரைட். இப்ப அடுத்தது 1150 பாருங்க. 1150 வந்து எப்படி முதல்ல ரொட்டேட் ஆகுதுன்றத பார்ப்போமா? பாருங்க இது எத்தனை ரவுண்ட் வரும்னு பாருங்க. 3 ரவுண்ட்ஸ் வரும். சுத்திட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இங்க வந்து நிக்குது. இப்ப நான் இதோட கோ டெர்மினல் ஆங்கிள் 0 to 360க்குள்ள எங்க வந்து இங்க நிக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தா எது வந்து நிக்கும்? பாப்போமா? ரைட். இப்ப இத நான் இந்த பிங்க மூவ் பண்ணேன்னா, இது பாருங்க எந்த டிகிரில வந்து நிக்குது? 70 டிகிரில வந்து நிக்குது. அப்போ 1150 டிகிரிய 3 ரவுண்ட் சுத்துனதுக்கு அப்புறம் வந்து நிக்குது. 3 ரவுண்டுனா எவ்வளவு வரும்? 1080. ஸோ 1080 ஆல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த கோ டெர்மினல் ஆங்கிள் அவங்க கொடுத்த கண்டிஷனுக்குள்ள கிடைக்கும். ஸோ அததான் 1080 ஆல சப்ட்ராக்ட் பண்றேன். 70 டிகிரி. சரி அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்தது -270 டிகிரி. -270 டிகிரி. மைனஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ஸ்ல போகும். இப்ப கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ஸ்னா எப்படி போகும்? இங்க வருது -270 டிகிரி இங்க வந்து நிக்குது. இப்ப நான் இந்த ஆக்சிஸ்ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்ல இங்க எந்த ஆங்கிள் வந்து நிக்குதோ அதான் கோ டெர்மினல். அப்படின்னா எனக்கு இது -276 70 டிகிரி. இப்ப பாருங்க இந்த பிங்க் லைன் எங்க வந்து நிக்குது பாருங்க. இது வந்து 90 டிகிரில வந்து நிக்குது. சோ இதுதான் இதோட கோ டெர்மினல். பாருங்க இங்க நம்ம கோ டெர்மினல் பாசிட்டிவ்ல இருக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா 360 ஆல சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம். நெகட்டிவ்ல இருக்கும் பொழுது நியரர் பை 360 ஓட மல்டிபிள்ஸ்ல ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ இதை ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா -270 360 ஆல ஆட் பண்ணா என்ன வரும்? 90 டிகிரி. சோ 90 டிகிரி இதோட கோ டெர்மினல் ஆங்கிள். இந்த கண்டிஷன் theta is less than or equal to 360. theta is between 0 to 360 டிகிரி. அந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கிற கோ டெர்மினல் ஆங்கிள் 90 டிகிரி. இதுக்கு -270 டிகிரிக்கு. அடுத்தது பார்ப்போமா? -450 டிகிரி. இப்போ 450 டிகிரிக்கு முதல்ல அதே மாதிரி தான். இது எங்க வந்து நிக்குதுன்றத நம்ம பார்த்துப்போம். அதுக்கப்புறம் அதோட கோ டெர்மினல். மைனஸ்ன்றதுனால கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்ல சுத்துது. -450 டிகிரி இங்க வந்து நிக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும்? இதே இனிஷியல் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த லைன் இங்க வந்து இங்க நிக்குதுன்றத பார்க்கணும். அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. அப்பதான் பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும். இங்க பார்ப்போமா? சோ அதே மாதிரி ஒரு பிங்க் லைன் எடுத்துக்கமோ. அதே இப்போ சுத்தி காட்டிட்டு இருக்கேன். இப்போ பிங்க் லைன் எடுத்துக்கங்க. இது எங்க வந்து நிக்குது பாருங்க. எஸ் 270 டிகிரில வந்து நிக்குது. அப்ப -450 டிகிரியோட கோ டெர்மினல் ஆங்கிள்னா 270 டிகிரி. இது எப்படி சார் கணக்கா போடுறதுன்னா இந்த -450 டிகிரியோட நியரர் பை நியரர்னா அதோட அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா 720 டிகிரியால சப்ட்ராக்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன வருது? 270 டிகிரி. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். இப்படிதான் கோ டெர்மினல் ஆங்கிள் அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னுடைய மற்ற ப்ராப்ளத்துக்கு என்னுடைய அடுத்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க.
Thank you for